ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ 10th மேக்ஸ் எழுத போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஃபியர் இருக்கும், பயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஒன்றுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ ஆரம்பித்தா கூட உங்களால் 50+ வாங்க முடியுமா? இந்த டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். வாங்க முடியும், கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் பயப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியும். நான் சொல்கிறேன் எந்தெந்த வே ஆஃப் மெத்தடில் படிக்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னுமே என்ன ஆர்டரில் படிக்கிறதுனே உங்களுக்கு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப முக்கியமான சாப்டர் சொல்லிடுறேன். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 3 2 மார்க் 3 5 மார்க் கேட்குற சாப்டர். இது அப்படின்னா சாப்டர்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5. இந்த 3 சாப்டர்லேருந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 3 3 2 மார்க் 3 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டட் வித் எதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும் தெரியலனா ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் இந்த வீடியோவில் சொல்கிற டாப் 5 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாப்டர் 1ல் இருக்கிற புக் 2 மார்க்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ் படிங்க. அடுத்து கிராஃப் ஜாமெட்ரி படிங்க. போதும், 50 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த இது போதும். ஓகேவா? ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் படித்தாலே நம்மளால் மேக்ஸிமம் 14 கொஷின் கேட்பாங்க, அதை மேக்ஸிமம் 12 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 5 மார்க் சாப்டர் 1ல் என்னெல்லாம் மெத்தடில் கேட்குறாங்கன்னா, ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க, ஹேரோ டயக்ராம், கிராஃபு, டேபிள், ஆர்டர்டு பேர் இதுலேருந்து கேட்குறாங்க. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் f(x) கொடுத்து அதில் f(-3) கண்டுபிடிங்க, f(-3) + f(-4) கண்டுபிடிங்க, f(4) கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் காம்போசிட்னா என்ன? f.g g.f அதான் காம்போசிட். அண்ட் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் எக்ஸசைஸ் தான் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் தர மாட்டேன். அண்ட் சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க? ஏபி கேட்குறாங்க, எப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அண்ட் ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இது கேட்குறாங்க. அப்புறம் சீரீஸ் தான் ரொம்ப முக்கியமானது. 5 + 55 + 55 அதான். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க? ஜிசிடி, எல்சிஎம், ஸ்கொயர் ரூட், ஆல்ஃபா. ஸோ மாடலுக்கு ஒரு சம் சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சாப்டர் 1ல் சொன்ன மாதிரி, ஸோ சாப்டர் 1ல் இந்த நாளில் கொடுத்துருக்கோமா யூனியன், இன்டர்செக்ஷன், இதுலேருந்து ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆரோ டயக்ராம், கிராஃபு, டேபிள், ஆர்டர் பேர் இதுலேருந்து ஒரு மாடல். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுலேருந்து f(3) அதுலேருந்து ஒரு மாடல். அண்ட் காம்போசிட் f.g g.fலேருந்து ஒரு மாடல். அண்ட் சாப்டர் 2ல் ஏபி, ஜிபி சீரீஸ்லேருந்து ஒவ்வொரு மாடல் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு எல்சிஎம்மில் ஒரு மாடல், ஜிசிடியில் ஒரு மாடல், ஸ்கொயர் ரூட்டில் ஒரு மாடல், அண்ட் ஆல்ஃபா பீட்டா அந்த சம்லேருந்து ஒரு மாடல். இப்படி பார்த்தாலே கண்டிப்பாக நம்மளால் எல்லா 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 4ல் நான் ஒரே ஒரு தியரம் தான் கொடுத்துருக்கேன். தேல்ஸ் தியரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேவா? அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இருக்குது உங்களுக்கு, ஆனால் தேல்ஸ் தியரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு குவாட்ரிலேட்டர், ஸ்கோப். இதிலே முக்கியமாக குவாட்ரிலேட்டர் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. குவாட்ரிலேட்டர் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் புக் பேக் 1 மார்க் படிக்கணும். இந்த இதில் கொடுத்துருக்கிற இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். அண்ட் அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி படிங்க, 2 மார்க்ஸ் படிங்க. ஓகேவா? ஸோ இன்னுமே உங்களுக்கு பயமாக இருக்குது, ஃபெயில் ஆகிடும் பயப்படுறீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்ஸ் படிங்க. ஓகேவா? அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி போடுங்க. 2 படித்தாலே உங்களோட இதில் பூஸ்ட் ஆகும். உங்களுடைய அது உங்கள் பயம் போய் ஒரு நல்ல நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், புக் பேக் 1 மார்க் 14 மார்க்ஸ், ஜாமெட்ரி 16 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக நம்மளால் மார்க்ஸ் எடுத்துடலாம் அப்படி உங்களுக்கே தோணுனா சென்டம் கேரண்டி 50+ கன்ஃபார்ம். ஓகேவா? அடுத்து சாப்டர் 1. ஸோ வந்து எல்லா சாப்டருக்கும் இருக்கிற 2 மார்க்ஸ், எல்லா சாப்டருக்கும் இருக்கிற 5 மார்க்ஸ் படிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா, சொன்ன மாதிரி சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5 இந்த 3 சாப்டர் பார்த்துட்டு சாப்டர் 4ல் இருக்க தேல்ஸ் தியரம் பார்த்துக்கோங்க. போதும்னு சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் ஒரு 6 to 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வேணால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து இந்த நாள் சொன்ன சாப்டர் 1ல் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சுருங்க. அடுத்து ஸோ ஆல் தி பெஸ்ட்மா. ஸோ நான் சொன்ன மாதிரி முடிச்சுருங்க. நான் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் படிங்க. இந்த இதில் கொடுத்துருக்க டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 5 மார்க்ஸாக பார்த்துருங்க. அண்ட் டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணும், சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5 இந்த 5 மார்க்ஸ், இந்த 3 சாப்டர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் சாப்டர் 4ல் இருக்க தேல்ஸ் தியரம் பார்த்துட்டு அப்புறம் மீதி சாப்டர் போங்க. ஓகேவா? அப்புறம் சாப்டர் 1ல் இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும். சாப்டர் 1ல் எப்படி 2 மார்க்ஸ் பார்க்குறது? ஸோ f.g g.f சின்ன சம் 2 மார்க்ஸில் கேட்கலாம். அண்ட் a cross b, b cross a கொடுத்துட்டு a and b கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் சாப்டர் 1ல் 2 மார்க்கே இவ்வளோ தான். மறக்காமல் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்
டாப் 10 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வேணும்னா டாப் 10 2 மார்க்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சயின்ஸ்க்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் சயின்ஸ்க்கு போங்க, பட்டையை கலப்பிடலாம். சயின்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக லாஸ்ட் சென்டம் தான். ஸோ சயின்ஸ் எக்ஸாமுக்கு வேறு இந்த மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு சயின்ஸ் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பாய்.